வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நைட்டு சரியாக 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட கிக் ஆஃப் ஷோ வந்து நடத்துனாங்க. அதில் என்னென்ன பேசுனாங்க, அதாவது இப்போதைக்கு பால் ஹியூமன் அண்ட் சோலசிகோ என்ன பேசுனாங்கன்றதை மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஏஇடபிள்யூ ஹைலைட்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க நீங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலசிகோ வராரு. சோலசிகோ டீம் எல்லாமே வராங்க. வந்து என்ன பேச போகிறாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லாருமே பூ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஓடிசி கத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ நம்ம டேமட்டோங்க வந்து அந்த ஒரு காமெடியை கற்று வரல, அந்த மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சாரு. சிரிப்பாக வந்துச்சு, என்னடா குழச்சிக்கிட்டு இருக்கா அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல் கேட்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஜாக்கப் ஃபாட்டு உங்களோட தாட்ஸ் என்ன, நீங்கள் வந்து ட்ரைபல் சீஃப் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சோலசிகோவா சேர்ந்தா பேசு அப்படின்னு. அண்ட் ஜாக்கப் ஃபாட்டு ஒன்றுமே பேசலை. அதாவது என்ன யோசிச்சு பேசுகிறேன்னா, ஐ லவ் ட்ரைபல் சீஃப், எனக்கு வந்து சோலசிகோவா தான் ட்ரைபல் சீஃப் அப்படின்ற மாதிரி வந்து கத்தி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே சோலசிகோ சிரிக்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல் ஒரு கேள்வி கேட்குறாரு, இப்போ சோலசிகோவா நீங்கள் தான் இப்போ கரண்ட் ட்ரைபல் சீஃப், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனால உங்களை ட்ரைபல் சீஃப் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நான் சோலசிகோவா நான் எதனால என்ன ட்ரைபல் சீஃப் நினைக்கிறேன்னா ரெண்டே காரணம். அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த ஊலா ஃபாலா என்கிட்ட இருக்கிறதுனால, அதனால நான் தான் ட்ரைபல் சீஃப். அதனால அதாவது என்னோட பிரதர்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்னை எக்னாலேஜ் பண்ணணும், ஏன்னா அந்த ஊலா ஃபாலா அது என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் டூ என்னென்னா, நான் வந்து இப்போதைக்கு ட்ரைபல் சீஃபாக இருக்கேன். அதாவது மொத்த அந்த மக்களுமே ரெண்டும் ஒரே தான். அதாவது மொத்த மக்களுமே ஸ்மாக் டவுன் எங்கே போனாலுமே என்ன வந்து எல்லா மக்களுமே அக்னாலேஜ் பண்ணுறாங்க அவர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த WWE ஹெட் குவார்ட்டர்ஸ் அக்னாலேஜ் மீ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சத்தியமாக அது எல்லாருமே கத்த வி வாண்ட் ஓடிசின்னு கத்த. ஏன்னா இருந்தாலும் சோலசிகோவாக்கு இப்போ ஒரு பாதி பேராது இருக்காங்க. அங்கே பாருங்க கை தூக்குறாங்க பாருங்க. சோலசிகோவா அக்னாலேஜ் பண்ண ஒரு கூட்டம் இருக்குது. அப்புறம் சும்மா விடுவாங்க. அதாவது சோலசிகோவா டீம் எல்லாருமே அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ஜாக்கப் ஃபோட்டோ எடுத்து இந்த மாலையை என் கழுத்தில் போடுறா அப்படின்ற மாதிரி ஆடு வெட்ட போகிறாங்க. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலா ஃபாலை தூக்கி சோலசிகோவோட கழுத்தில் போட. அண்ட் சடனாக வந்து பின்னாடி இருந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்க, அப்போ வந்து பால் ஹியூமன் வராரு. பால் ஹியூமன் வந்து அதாவது ரோமன் வரல, இந்த ஒரு ஷோவில் வந்து ரோமன் அல்ல நண்பா. ஆனால் பால் ஹியூமன் பேசுனது ஒரு தரமான செக்மெண்ட்டு. பால் ஹியூமன் பேசுனது என்னென்னா, நீ சொல்கிற நம்பர் 1 அதாவது என்னென்னா, இந்த ஊலா ஃபாலை இருக்கிறதுனால எல்லாரும் என்னை எக்னாலேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ரோமனை எதனால எக்னாலேஜ் பண்ணாங்க தெரியுமா அந்த மக்கள்? ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி ரோமன் வந்து தன்னோட அப்பா அவங்க அங்கிள் கையிலேருந்து இந்த மாலையை வாங்கினான். இந்த மாலையை வாங்கினதுக்கப்புறமா 4 வருஷத்துக்கு ரோமனோட ரூல் தான் நடந்துச்சு இந்த WWEல. அதெல்லாம் அந்த ஊலா ஃபாலோட மாலையோட பவர் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாலைக்கு ஒரு பவர் வந்துச்சு. அந்த ஒரு மாலையை எடுத்து நீ வந்து பவராக இருக்க மாதிரி காட்டிக்கிற, அது கூட ஜாக்கப் ஃபாட்டு ஆளெல்லாம் சேர்த்துக்கிற ரோமன் மாதிரி. இந்த ஒரு ஃபேன்ஸ் எல்லாருமே ரோமனை எக்னாலேஜ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் அது ஒன்று தான், ரோமனோட அந்த பெஸ்ட் ஹீல்டன் உண்மைதான். அண்ட் ஹீல்டன் சொல்லலை, அதாவது இந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த மக்கள் எல்லாருமே ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் வந்து ஒன்று பார்க்க போகிறாங்க. அதாவது என்னென்னா, அது ரோமன் வர்சஸ் சோலசிகோக்கான ஒரு ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச் நடக்க போது. அந்த மேட்சிங்கோட எண்டிங்கில் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க சோலசிகோ அஸ் ட்ரைபல் சீஃப்ன்ட்டு. அண்ட் ரோமன் ட்ரைபல் சீஃப் தான். ஆனால் கண்டிப்பாக யாரோ ஒரு ஆள் தான் ட்ரைபல் சீஃபாக வெளியே வர போகிறாங்க. ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம். ஆனால் இருந்தாலும் இந்த மேட்ச்சுக்கு இடையில ஜாக்கப் ஃபட்டு அண்ட் டாமட்டோங்கா அண்ட் அதர்ஸ் இந்த சைடு ஜே உசோ ஜிம்மி உசோன்னு எல்லாருமே இருந்தாலும் எனக்கு ஃபேவராக சிஎம் பங்கு இருக்கான். அதனால நீங்கள் என்ன ஆட்டம் போட்டாலும் அதுங்க செல்லுபடி ஆகுது, சரியா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மேட்ச் நடத்தி ரோமன் தான் ஜெயிக்க போகிறான். ரோமன் வந்து அகைன் வந்து அந்த ட்ரைபல் சீஃபாக மாற போகிறான், என்னோட ரோமன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் சோலசிகோ எதுவுமே பேசலை. அதாவது சோலசிகோ அஸ் ஹீல்டானா இன்னும் அமைதியாகவே தான் இருக்காரு. நான் ஏதாவது பேசுவான்னு நினச்சேன். ஆனால் பால் ஹியூமன் நச்சுன்னு நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. அஸ் அ ட்ரைபல் சீஃப் அங்கே வந்து உருவாக போகிறான், திருப்பி வந்து அகைன் வந்து வர போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவார். அண்ட் சோலசிகோவா இன்னும் போவா இல்லை நிற்கவா அந்த மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பார். பாவத்தை நெட்ஃப்ளிக்ஸோட கண்டிப்பாக வந்து சாவடிக்க போகிறாங்க. ஏதோ ஒரு சம்பவம் கண்டிப்பாக இருக்குது. மெயின் ஷோ. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த ஹைலைட்ஸ் வந்து இன்னைக்கு லீவு தான், அதனால் மிரட்டியோட போகிறோம். தேங்க் ஃபார் வாட்சிங்.